பகவான் அவளை யாரோட முடிச்சு போட்டிருக்கானோ? ஏண்டி ஒரு நாய் உன் கையை வச்சு சும்மா இருக்க மாட்டா குரங்கு. உன் தாவணியில தவளை இருக்கு பாரு. தவளையா? ஐயோ எங்கடி? ஏமாந்துட்டியா? உன் தாவணி எங்கடி? அதானே. ஐயோ என் தாவணி தண்ணியோட போயிடுத்தடி. நான் இப்ப எப்படியா ஆத்துக்கு போறது? கவலைப்படாதடி. அந்த காலத்துல இலைய கட்டிட்டு தான் வாழ்ந்தாளாம். தலைவாழை இலையா பறிச்சு தாவணியா சுத்திண்டு போ. ஏய் வளர வயசுல இப்படி சிரிச்சுட்டே இருந்தா வாழ். எங்கடி போற? இருங்கடி வர. இவ எப்பவும் இப்படித்தான். நீ ஓடி. ஆமா இங்கே வந்து ஆத்தங்கரைக்கு எதுக்கு வருவாங்க? குளிக்கத்தான். ஆமா நீங்க குளிக்க வந்தேளா என்னோட குலாவ வந்தேளான்னு எனக்கு தெரியாதா? உனக்கு என்ன சொல்லுவேன்? ராத்திரி என் கணவன் வந்து படுத்தின பாட்டுக்கு இந்த ஆத்துக்கு இல்ல, நான் உங்க ஆத்துக்கே ஓடி வந்திருக்கேன் தெரியுமா? நான் மட்டும் தூங்கினேனா? ஐயோ டி கங்கா, அனாவசியமா இப்பவே கண் முடிச்சிடாதே. அப்புறம் சாந்தி முகூர்த்தத்துக்கு விடிய விடிய முழிக்கணும். மூஞ்சி பாரு, சந்திக்கிறதுக்கே தகராறு. இதுல சாந்தி முகூர்த்தம் வேற. யாராவது பார்க்க போறா. பாக்கட்டுமே. நான் மாத்துல போய் சொல்லிடுவா. சொல்லட்டுமே, ரொம்ப சௌகரியமா போச்சு. அவளே நம்ம மாத்துக்கு போய் சொல்லி நம்ம கல்யாணத்தை முடிச்சு வைக்கட்டுமே. கூப்பிடுறானா? கோவில் வாங்கோ, அங்க பேசுவோம். மறந்துடாத, நான் கோயில் வாசல்லே நின்று இருப்பேன். தவங்கிறது வச்சிடாத. சொன்ன மாதிரியே தவங்கிறது வச்சு. எனக்காக காத்திருந்தா என்னவா? காத்திருந்து காத்திருந்து என் கால் வீங்கி போச்சு. வா உட்கார்ந்து பேசுவோம். வேண்டாம் வேண்டாம், பிரதர்ஷனம் பண்ணிட்டே பேசலாம். ஆமா கோயிலுக்கு வாங்க, ஏதோ குட்டி அழுக்கிறேன்னு சொன்னியே, சொல்லு. யாரோ வரா. சுக்லாம் பரதம் விஷ்ணு சிசிவர்ணம் சதுர்புஜம் தியாயே சர்வ விக்னோபசாந்தயே. ஆமா நேற்றுக்கு நான் டவுனுக்கு போயிருந்தேனே இல்லையோ, உனக்காக ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னன்னு சொல்லி பாக்க. எனக்கு என்ன தெரியும்? ஒன்னும் தெரியாது. மண்டு யாரோ வரா. ஸ்ரீராഘவம் தசரதாத்மதம் அப்ரமேயம் சீதாபதிம் ரகுகுலான்வே ரத்னதீபம் ஆஜானுபாஹும் அரவிந்த தடாயதாட்சம் ராமம் நிசாச்சர. எனக்காக என்னவோ வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொன்னே, என்ன அது? அது இங்க சொல்ல விஷயம் இல்லடி. வா அங்க போலாம். வா 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 சீக்கிரம் வா. வாடி. என்ன எவ்வளவு அவசரம்? சொல்றேன், உட்கார். சொல்லுங்க, என்ன வாங்கிட்டு வந்து? கொஞ்சம் கொஞ்சம் கூட விவஸ்தை இல்லாம போய் போய் இதைய வாங்கிட்டு கர்மம். இத வாங்கறதுக்கு நான் பட்ட பாடு நோக்கு என்னடி தெரியும். கடைக்காரன் பாட்டுக்கு சைஸ் என்னான்னு கேட்டுட்டான். இன்னைக்கு என்ன சொல்லுதுன்னு புரியல. போதும் போதும், தூக்கி எறிங்க. என்னடி பெருசா பிகு பண்ற? யாரோ வரா. ஸ்ரீ வெங்கடேச ஸ்ரீனிவாசோ லட்சுமிபதி ரணாமய ஓம் தோசோ ஜெகன்வந்தோ கோவிந்த சதோ பிரபு சசாத நிலையோ தேவகேசவோ மதுசூதன அமிர்தோமா. ஏய் கங்கா வாடி வாடி வாடி. நீங்க பாடிட்டே இருங்க. ஓடுங்க ஓடிட்டே இருங்க. சாந்தி, என்ன பாட்டி? இந்த ஆத்துல பசு கண்ணு போட்டிருக்கு, பாட்டி சீம்பால் கொடுத்தான்னு வச்சான்னு சொல்லி இதை கங்கா ஆத்துல கொண்டு போய் கொடுத்துட்டு வா. கழுதே பக்கத்தாத்து பசங்களோட பாண்டி விளையாடும் போது காலெல்லாம் வலிக்கிற, கொண்டு போய் கொடுத்துட்டு வா. அந்த கழலுக்கு யாருங்க என்ன வேலை சொல்றதுன்னு புரியறதில்ல. பாவம் நோக்கத்துக்கு வீழ்ச்சமோ என்ன கொடுத்துரு, நானே கொண்டு போய் கொடுத்துட்டேன். பாட்டி கிட்ட மட்டும் இந்த விஷயம் சொல்லாதே. போய் விளையாடு. மாமி 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 மாமி. என்னடா மாமி இங்க நின்னுட்டு இருக்க? சுத்தி சுத்தி மாமிங்கிற. இந்த ஆத்துல வேற மாமி எதுரா? அதானே மாமி, எங்க ஆத்து கண்ணு கொட்டி முத கண்ணு போட்டு பால் கறந்தது. என்னடா உணர்ற? கண்ணு குட்டி பால் கறந்ததா? இல்ல பசு, இல்ல மாடு, இல்ல தண்ணு, இல்ல
நான் ஒரு அதிர்ஷ்டு. உன் பேரை நீயே சொல்லிக்க. காசி பாட்டி சீம்பால் கொடுத்துருப்பாளா? ஆமா ஆமா, உங்க ஆத்துலதான் ஒரு விஸ்கா இருக்கே, அதண்ட கொடுத்துருக்க வேண்டியதானே? அவளதான் கொடுத்தா? இல்ல இல்ல என்னதான் கொடுத்தா? அவ கொடுத்தா. ஒன்னண்ட போய் கொடுத்தா பாரு. ஐயோ ஐயோ பாவம். ஏன் மாமி இத்தனை நேரம் தனியாவா மாவிருக்கு? இந்த சொம்ப கொடுங்க, உலகை கொடுங்க. எதுக்கு அப்படி நோக்கு? இதெல்லாம் வேண்டாம். பரவாயில்ல கொடுங்க. ஆமா, அந்த கண்ணா குட்டி எங்க? அதை ஏண்டா அப்படி கேக்குறேன்? மடிசார் கட்டி விடுன்னு சொன்னா, கல்யாணத்தப்ப தான் கட்டிக்குவான்னு சொன்னேன். அடம் பிடிச்சா சரின்னு கட்டி விட்டேன் பாரு. வெக்கப்பட்டு அரைக்குள்ளவே ஒளிஞ்சிட்டு இருக்கா. அடி கங்கா, இங்க வாடி, யார் வந்திருக்கா வந்து பாரு. அப்படி பாக்குற கங்கா, ஏன் அங்கே நிக்கிற? மாடிங்க, அவன் என்ன அந்நியமா அத்தல? மாடி. வாங்க கங்கா மாமி வாங்க. அச்சே வாடி. என்ன மாமி தனியா மாவு விட்டு இருக்கா, நீ போய் உள்ள மறைஞ்சுட்டு இருக்கிய? புடிடி உலக்கைய, இடி மாவே. என்ன அம்பி கொண்டை இப்படி மிரட்டுற? அப்பவும் இல்ல மாமி, நீங்க உள்ள போங்க மாமி. உள்ள பால் வச்சுட்டு ஏதாவது கை காரம் இருந்தா அதையும் முடிச்சுட்டு வாங்க. அவளை ஒண்ணும் சொல்லாத. இல்ல மிரட்டா? நம்ம பிள்ளை இருக்குது. ஆமா, எங்க வந்த? உன் மொத்த கொட்ட கண்ணை பார்க்க வந்திருக்கேன். வருமா? இத பாருங்க, இனிமே இப்படி சொன்ன என்னடி செய்வேன்? பெரிய கண்ணகி வட்டி குச்சி இல்லாம பார்க்க வச்சிருவேன். போய் ஒரு பொம்மை நாட்டுக்காக உலக்க பிடிக்கல, வெக்கமா இல்ல? இது சாதாரண வழக்கிலடி, நம்ம காதல் சாம்ராஜ்ய செங்கோல். என்னாச்சு? அவளை நினைச்சு உரல இடிக்கூடாதுன்பாங்க, இவளை நினைச்சு உரல இடிக்கூடாதுன்னு இப்பதான் புரியுது. அம்மா ஏடி பின்ன பித்தமா வரும். அம்மா அம்மா கங்கா, என்னடி சத்தம்? என்ன ஆச்சு? என்ன பண்ணிட்டு இருக்க? கால் கட்டு போட்டு இருக்க. அடி அசம்பந்தம், அச்சு பிச்சுன்னு வளராத. கால்ல அடிபட்டு எடுத்தா அதான் கட்டு போடுறியா? இத போய் கால் கட்டுன்னு சொல்லிட்டியே. கால் கட்டுன்னா என்ன தெரியுமா? அவன் ஆம்படையா, நீ ஆம்படையாள்னு அர்த்தம். புரியுதா? எனக்கு நேரம் ஆயிடுச்சு, நான் வரேன். இந்தப்பா பாத்திரா தட்ட வாங்கிப்போ. கொடுங்க. அப்புறம் கங்கா, பாட்டி உன்னை வீணை வாசி போற சொன்னா. வீணா? கங்கா, நானும் எவ்வளவோ நாடகம் பண்றவாறு பாத்திருக்கேன். ஆனா உன்னுடைய விரல்கள் அந்த வீணை மீட்டச்ச நாடகமே கேட்கலாம் இருக்கு. எனக்கு ரொம்ப ஆனந்தமா இருக்கு, அற்புதமா இருக்கு. அப்பா அப்பா, அப்படின்னா பெரிய வாசிப்போம். ஒரு ஆராபனம் தெரியுமா? இல்ல ஒரு சில்லாதான் உண்டா? இந்த கிழந்தா இந்த சட்டை கட்டிட்டு அழகு. உனக்கு இந்த பொறாம? பொறாமடாண்டி, எனக்கு பொறாமடா. ஏன் பொறாம வரப்படாமோ? பொறாம வேண்டியதுதான். ஆனா வெறும் பொறாம இல்ல, வித்துவத்தன்மை இல்ல. அப்பதான் கலை வளரும். நேக்கு என்னமோ நீ எப்பவும் பாடிண்டே இருக்கிறதாண்டி பிடிக்கிறது. நேக்கு இந்த ஊஞ்சல ஆடிண்டே இருக்கிறதா பிடிக்கிறது. உங்க ஆத்துலயும் ஒரு ஊஞ்சல் ஆடினா நல்லா தான் இருக்கும். ஊஞ்சல் ஆடுறத ஒட்டட வரட்டு தோளை கூட ராத்திரியில வாசி வாசிக்கிறது. இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது, நான் பறிச்சு வச்ச வாசனை பூ. வா உன் தலையில சூட்டி விட. பாக்குறேன் இது எத்தனை நாளைக்கு தான் நடக்கும்ங்கிறத பாக்குறேன். யாரம்மா? அடுத்த தெருவு குரங்கு கொண்டு வந்து ஆராத்தி எடுத்துட்டு இருக்காளே பாட்டி, அவளத்தான். கங்கா ரொம்ப அழகு. சொல்லாதடி, திருஷ்டி பண்ணிட போது. உனக்கு நான் திருஷ்டி கழிக்கிறேன், உனக்கு ஒரு குறையும் வராது. ஏன் பாட்டி, இந்த ஆப்பிள ஏதோ ஒண்ணு குறையிற ஆப்பிள இருக்க. நீ தேடிங்க வந்த ரங்கமணி தானே பாக்குற. உன் கண்ணு அங்க இங்க அளவாயிருதுல இருந்தே தெரியறது. நான் ஒன்னும் ரங்கமணி தேடிட்டு வரல. கங்கா, இந்த காட்சி பாட்டியும் ஒரு காலத்துல வயசு குட்டியா இருந்தவராண்டி. இந்த இடத்துல உன்னுடைய இசையை கேட்டு நான் இங்க தாளம் போட்டு இருக்கேன், அவன் எங்க தாளம் போட்டு. நேத்து தயிரோட குத்தி வச்சேன்னு அதை இந்த பூஜாவில விட்டு வச்சுட்டியா? வர கணக்கு சதா இப்படி தோட்டம் உறவுன்னு அறிஞ்சிட்டு இருக்கே, காலா காலத்துல வந்து கொஞ்சம் மூணாவது சாப்பிட்டு போகக்கூடாதா? என்ன பண்ண சொல்ற? அங்க வியாபாரம் என்ன அவ்வளவு சுலபமாவா தகஞ்சுடுறது? என்னாச்சு? நம்ம வாழை தோட்டத்துல 100 தார் இறக்கினேன்,
ஒரு வழியா விலையை பேசி முடிச்சுட்டு இப்பதான் எண்ணி விட்டு வந்தேன். இந்தா உன் கைச்செலவு வச்சுக்கோமா. கை செலவுக்கு இல்லடா, வழி செலவுக்குன்னு சொல்லு. காசியில போய் கங்கையில தீர்த்தமாட வேண்டாமோ? தெரியுமே, ஏதோ வயசான காலத்துல விரும்பினதை வாங்கிப்ப வாய்க்கு ருச்சியா பண்ணி சாப்பிடுவேன்னு பார்த்தேன். சரியான காசி பைத்தியம்மா நீ. உங்க அம்மா காசு பைத்தியமா இல்லாத வரைக்கும் சந்தோஷப்படுறா அபிஷ்டு. அது சரி. ஏதோ உன் தோற்பனார் அவர் பங்குக்கு பொண்ணையும் பொருளையும் சேர்த்து வச்சுட்டு போயிட்டா. நான் என் பங்குக்கு கொஞ்சம் புண்ணியத்தையாவது சேர்த்து வைக்கணுமோ இல்லையோ? ராகஸ்வரூபவாசாத்யாசுபோதண்ட பஞ்சதன் மாத்திர சகாயகா காசி விஸ்வநாதா, விஷாலாட்சி தாயே, அம்பிகே, என்னை என்னைக்கு கூப்பிட போறேன்? என் கரியை என்னைக்கு தீர்க்க போறேன்? சிகரெட் குடுக்கறது கெட்டதுன்னு சொன்னானே அவன் ஒரு மட. கங்கா ஸ்நானம் ஊத்துனதான் ஊத்துனே, வெந்நீரா ஊத்தப்படாதோ, குளிர்தோ இல்லையோ? குளிர்றதா? போய் சொல்றேன், அதான் குளிர் விட்டு போயிடுத. இல்லன்னா கொள்ளிக்கட்டையை வாயில வச்சுட்டு குப்பு குப்புன்னு புக விடுவேடா. எத்தனை நாளா சுருட்டு பிடிக்கிறேன்? அடி அசடு, இது சுருட்டு இல்லடி, சிகரெட். எந்த கர்மமா இருந்தா என்ன, எல்லாம் குமுட்டி எடுப்பு மாதிரி தான் குமையிறது. ஏய் மண்டு மண்டு, ஜெனரல் நாலேஜ்ல 0 ஆன நோக்கு SSLCல எவண்டி மார்க் போட்டான்? இதெல்லாம் காலேஜ்ல படிச்சுட்டு இருந்தானோ இல்லையோ, அப்ப பழக்கமாயிடுச்சு. நீங்க காலேஜ்ல படிச்சுட்டு இருந்தேன்னு நினைச்சேன், பிடிச்சுட்டு இருந்தேன்னு இப்பதான் தெரியறது. இப்ப என்னடி ஆயிடுத்து? இன்னும் என்ன ஆகணும்? நீங்க தீவட்டிய வாயில எரிய விட்டு இருக்கிறத எங்க தோப்பனார் பார்த்தாருன்னா தீர்ந்தது. ஏய் கங்கா, என்ன 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 பொண்ணு விடுறவங்க பொண்ணு கொடுக்க மாட்டாரா? அடி அசம்பந்தம், அதுக்கு மாமா ஒண்ணும் மடி செஞ்சில்லடி, அவரு லௌகிகம் புரிஞ்சவர். அதுக்காக கண்ணத்தனமா தப்பு பண்ற உங்களுக்கு என்ன கன்னிகா தானே போடுவாளா? நோக்கேண்டி அந்த கவலை. நான் உங்க ஆத்து மாப்பிள்ளை ஆகத்தான் போறேன், நீ எங்க ஆத்து மாட்டு பொண்ணு ஆகத்தான் போற. சுலபமா சொல்லிட்டு உன் தோப்பனார்கிட்ட சம்மதம் வாங்க நீக்கு தோது தெரியுண்டி. அது எப்படி? அதான் அபிஷேகம் பண்ணிட்டியே, இதையே அஸ்திவாரமா வச்சு என்ன பண்றான் பாரு. ஏன்னா கல்கத்தாவில் இருக்க ரெங்கமணியோட தோப்பனார் கல்யாணத்துக்கு சம்மதிச்சு வர்றேன்னு கடுதாசி போட்டிருக்கார். எல்லாம் பரபரன்னு நடக்கிறத பார்த்தா நீக்கு பயமா இருக்கு. பணத்துக்கு என்னென்ன பண்ண போறே? அதான் நிலத்தை வைக்கிறதா தீர்மானிச்சிட்டோமே. ஆமா, நீங்க விக்கிறதா தீர்மானிச்சிட்டேன், வாங்குறதா இன்னும் யாரும் தீர்மானம் பண்ணலையே. ஐயோ, பெரிய இடத்து சம்பந்தம், திடீர்னு தேதியை வச்சுட்டாள்னா என்ன பண்றது? அபிராமி, கங்காவோட கல்யாணத்தை நடத்தி பார்க்கணும்னு ஆசைப்பட்டோம். ஆனா அது இவ்வளவு சீக்கிரம் குதிருன்னு நினைச்சோமா, இல்ல இவ்வளவு பெரிய இடத்து மாப்பிள்ள தான் வாய்ப்பான்னு கண்டமா? கற்பனைக்கு வராததெல்லாம் நம்ம கண் முன்னாடி நடத்தி காட்ட அந்த ஈஸ்வரன் கங்காவோட கல்யாணத்தை மட்டும் நிறுத்திடுவானா என்ன? அம்மா அம்மா, என்னடி இது பொய்க்கால் குதிரை மாதிரி ஆடிட்டு வர்ற? அசடு, என்ன ஈச்சிட்டு இருக்க? காசி பாட்டி மருதாணி இட்டு விட்டா. மருதாணியா? இப்ப இருக்குதெல்லாம் இன்னைக்கு கல்யாணம் ஆக போறது இல்லையோ, அதுக்காகத்தான். நல்லா இருக்கா? ஐயோ, உள்ள சாப்பிடக்கூடாதா? ஏண்டி, நோக்கு மருதாணி வச்சுக்கணும்னு ஆசை இருந்தா என்னன்னு சொல்லப்படாதோ? நான் வச்சு விட்டுருப்பனே. அதனால என்னன்னா? என்னடி அதனால? ஆசைடு, நீ இன்னும் சாப்பிடவே இல்லை. இந்த கையில எப்படி சாப்பிடுவ? ஆமா ஆமாமா, உன் கையில நீயே எனக்கு ஊட்டி விடுவியா? நான் சாப்பிடுவேனா? புக்காத்துக்கு போற வயசு ஆயிடுச்சு நோக்கு, இன்னும் என் கையால ஊட்டி விடணுமா? ஈஸ்வரா ஈஸ்வரா, வா.